Hello everyone, welcome back my YouTube channel Tricks of the Trading Tamil. என்னோட நேம் கார்த்திக். டெய்லி பேசிஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்கு ப்ளஸ் வந்து பொட்டன்ஷியலாக அப் மூவ் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வகையில் லாஸ்ட் வீக் வந்து மோட்டார் ஸ்டாக் நிஃப்டி மோட்டார்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். கொடுத்த ஸ்டாக் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. இன்னும் ஃபர்தராக அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் பேசிக் பேட்டர்ன்ஸ், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பேசிக்காக என்னென்ன பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும், அதில் எந்தெந்த பேட்டர்ன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதை எதை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் என்னென்ன பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து நான் கண்டினியூ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பேட்டர்ன். அதாவது ஒரு மார்க்கெட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டாக் வந்து ஸ்டார்டிங் ஒரு 100 ரூபாயிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு மேலே 150, 200, 300, 400, 500 இது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்ம எந்த இடத்துல வாங்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நடுவில் போயிட்டு நம்ம எங்கேயோ இன்பிட்வீனில் வாங்கிட முடியாது. மேபி அந்த இடத்துல நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அந்த இடத்துல மேபி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். நிறைய ட்ரேடர் வந்து சொல்லக்கூடிய விஷயமே தான். கரெக்டாக நான் என்ட்ரி எடுத்து அங்கேருந்து ஸ்டாக் வந்து திரும்பிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இதை எப்படி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து இந்த ஸ்டாக்கை வந்து அடுத்தது அப் மூவ் போகுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காகவும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காகவும் இந்த பேட்டர்ன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புல்லி சைடில் இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து நான் சொல்கிறேன். அதாவது அப் மூவில் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் ஃபர்தராக அப் போகுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு 4 புல்லிஸ்ட் கண்டினியூவேஷன் பேட்டர்ன் வந்து யூஸ் ஆகும். அதாவது அந்த புல்லிஸ்ட் ட்ரெண்டு தொடர்றது பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான பேட்டர்னாக இது வந்து ஒரு 4 பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புல்லிஸ் ரெக்டாங்கிள், ரெண்டாவது வந்து புல்லிஸ் ஃப்ளாகு, தேர்டு வந்து ஃபாலிங் வெட்ஜு, ஃபோர்த்து வந்து புல்லிஸ் பெனண்ட். இந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து புல்லிஸ் ரெக்டாங்கிள். இந்த புல்லிஸ் ரெக்டாங்கிள்ங்கிறது இந்த சேஃப் வந்து நான் வரைஞ்சிருப்பேன் பாருங்கள். இந்த பிளாக் லைன் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் லைன் வந்து நான் ட்ரெண்ட் லைனாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் லைன் வந்து ட்ரெண்ட் லைனு, அதாவது மார்க்கெட்டோட ஒரு ஹை லோ ஹை லோ ஹை லோ இது கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ரெசிஸ்டண்ட்டையும் இந்த சப்போர்ட்டையும் கிரியேட் மேட்ச் பண்ணும்போது நமக்கு இது ஈவனாக ஒரே அளவு, அதாவது நேரோ ரேஞ்சு ஹை நேரோ ரேஞ்சு லோவாக இருக்கும். சேம் ஹை சேம் லோ சேம் ஹை சேம் லோ சேம் ஹை சேம் லோ இந்த பேட்டர்ன் வரும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருந்து இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடந்திருக்கணும். மேக்ஸிமம் வந்து மேலே வந்து ஒரு 3 அல்லது 4 டச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அக்யூரசி வந்து அதில் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 99% அக்யூரசி கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதே போல் டவுன் சைட்லேயும் ஒரு 3 சப்போர்ட் இருக்கக்கூடிய விஷயமா பாருங்கள். 3 சப்போர்ட் இருந்தது அப்படின்னா மேலே 3 சைடில் ரெசிஸ்டன்ட் இருக்கணும். இது மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் எடுத்தீங்க அப்படின்னா அப்மூவ் வந்து எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி, அப்மூவ் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். நல்ல ஏன்னா இது பேக் டெஸ்ட்டும் நான் எடுத்திருக்கேன், நான் இந்த வகையில் ட்ரேடும் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நல்ல அக்யூரசி வந்து கிடைக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கணும், இந்த பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகிருந்தது, ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் மேலே ஏறுது, இந்த இடத்துல ஏறிட்டு ஒரு சின்ன டவுன் கொடுத்துட்டு அகைன் இப்படி மேலே ஏறுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த என்ட்ரி வந்து போகலாம். அதாவது எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த அப்மூவ் இருந்துகிட்ருக்கு, இந்த அப்மூவ் வந்து இந்த இடத்துல மேபி ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் இது மாதிரி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா
நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அதாவது டைரெக்டாக இப்படி பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் இந்த ரேஞ்சு தான் ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியது வரும். இல்லை ஒரு சின்ன கன்சாலிடேஷன் கொடுத்து மேலே ஏறுது அப்படின்னா இந்த சின்ன மைனர் ட்ரெண்டு, அதாவது மைனர் ஒரு ஸ்விங் லோ வந்தது பார்த்தீங்களா, இந்த லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி வந்து எப்பயுமே இந்த ட்ரெண்ட் லைன் அப்சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கிறது வேணாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இல்லை நான் இந்த இடத்துலயே கவர் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்காதீங்க. ஏன்னா மேபி இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறீங்க, பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆனது அப்படின்னா உங்களோட என்ட்ரி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எப்பயுமே ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுங்க. இது மாதிரி இந்த அப்சைடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அப் மூவ் பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது வந்து பேட்டர்ன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்தடுத்த பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த புல்லிஸ் ரெக்டாங்கிள்க்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஒரு 2 ஸ்டாக் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், புல்லிஸ் ரெக்டாங்கிள். நீங்கள் பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் வந்து பஜாஜ் ஆட்டோவில் இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு அப் மூவ் கொடுத்தது. இந்த இடத்துல இந்த ட்ரெண்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஹியூஜ் அப் மூவ், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். மேலே கிட்டத்தட்ட 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதே போல் கீழே டவுன் சைடில் 3 முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. அப் சைடில் ஒரு 3 முறை ரெசிஸ்டண்ட்டு ஒரு 3-4 டைம்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் இந்த பேட்டர்னை பண்ணிவிட்டு இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்ல கேண்டில் க்ளோசிங். இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேயோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. இந்த அப் மூவோட பர்சன்டேஜை பாருங்கள். வித்தின் 71 டேஸ் கிட்டத்தட்ட 3 மாதத்தில் உங்களுக்கு 34% ஹியூஜ் ரிட்டர்ன். இந்த பேட்டர்ன் மட்டும், ஜஸ்ட் இந்த ஒரு பேட்டர்ன் மட்டுமே நீங்கள் மாஸ்டர் ஆகுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மாதத்தில் ஒரு 10 என்ட்ரி குறையாமல் நீங்கள் ஸ்டாக்கில் எடுக்க முடியும். உங்களுக்கு இந்த பேஸை ரொட்டேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஃபேஸில் நேரோ ரேஞ்சில் ஹை, நேரோ ரேஞ்சில் லோ, இந்த ஸ்விங் கிரியேட் ஆகிட்டு இந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஹியூஜ் அப் மூவ், 34% ரிட்டர்ன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸாம்பிள். செகண்ட் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஒரு நல்ல அப் மூவ். இது கிட்டத்தட்ட 27 ரூபாயிலிருந்து இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்து நான் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஹியூஜ் அப் மூவ் கொடுத்துட்டு சேம் அதே போல் ஒரு ரெக்டாங்கிள் ஃபேஸு மேலே கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் இது ரெஸ்பெக்டாக கன்சிடர் பண்ணலாம். 1 2 3 4 முறை கிட்டத்தட்ட மேலே ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிருக்கு. கீழே சப்போர்ட் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த அப் மூவ் பாருங்கள். நீங்கள் மேபி இந்த ஸ்விங் லோ, அதாவது ரெண்டாவது உங்களுக்கு இந்த பேட்டர்ன்லேயே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். பஜாஜ் ஆட்டோவில் வந்து நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஒரு அப் மூவ் வந்து டைரெக்டாக பிரேக் அவுட் ஆகுது ஓகே, இல்லை ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடக்குது அப்படின்னா இந்த கன்சாலிடேஷனோட லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து மேபி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இது பிரேக் அவுட் ஆயிருக்கு, டே எண்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 14% ஸ்டாப் லாஸ், ஹியூஜ் ஸ்டாப் லாஸ், ஓகே கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு தகுந்த அப் மூவ் பாருங்கள். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 160 டேஸ் 44%. கிட்டத்தட்ட 6 மந்தில் நமக்கு உண்டான ரிட்டர்ன் 6 மந்தில் நமக்கு உண்டான ரிட்டர்ன் நியர்பை 50% ரிட்டர்ன். நல்ல ரிட்டர்ன். கிட்டத்தட்ட இந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தாலே உங்களோட கேபிட்டல் டபுளாக இருந்திருக்கும். வித்தின் 6 மந்தில் கேபிட்டல் டபுள் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு பேட்டர்ன் போதுமானது. புல்லிஸ் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கணும்,
ரெண்டாவது ஒரு ஈவனான ரேஞ்சில் அப் சைடில் நேரோ ரேஞ்சு, டவுன் சைடில் நேரோ ரேஞ்ச். மேலே ப்ராப்பராக ஒரு 3 டைம்ஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கணும். கீழே வந்து டவுன் சைடில் ஒரு 3 டைம்ஸ் வந்து 3 ஆர் 4 டைம்ஸ் 3 அண்ட் அபோவ் அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3 அண்ட் அபோவ் டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்து இருந்திருக்கணும். பிரேக் அவுட் நடக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அப் மூவ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பேட்டர்ன். அதாவது ஒரு அப் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஃபர்தராக அடுத்தது அப் மூவ் போகும் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக இந்த ட்ரெண்டில் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். புல்லிஷ் ரெக்டாங்கிள் சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் வித் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.